Hi, hello friends, welcome to Sheeja Tech Official. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோஸ்னா இப்போ நீங்க டிஸ்ப்ளேல பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு ஷேடோ எஃபெக்ட்டான வீடியோஸ் தான் நம்ம வந்து இந்த வீடியோஸ்ல பார்க்க போறோம். இதுல பாத்தீங்கன்னா டிஃபரண்டா சூப்பரா வந்து உங்களுக்கு வந்து பேக்ரவுண்ட்ல உங்களுக்கு வந்து எஃபெக்ட் வந்து ப்ளே ஆகுது. இத நம்ம எப்படி சிம்பிளா கைன்மாஸ்டர்ல எடிட் பண்றது அப்படினு பார்க்கலாம். அதுவும் 2 செகண்ட்ல நம்ம வந்து ஆட் பண்ணலாம். உங்களுக்கு பிடிச்ச இமேजेस நீங்க டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லனா உங்களுக்கு பிடிச்ச உங்க இமேजेस கூட நீங்க வந்து டிஃபரண்டா மேக் பண்ணலாம். ஓகே फ्रेंड्स, இந்த வீடியோஸ் நம்ம எடிட் பண்றதுக்கு முன்னாடி இப்போதான் நம்ம சேனல்ல ஃபர்ஸ்டா வந்திருக்கீங்க அப்படினா கீழ இருக்கக்கூடிய ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி Subscribe பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வந்துரும். நீங்களும் வந்து ஈஸியா வாட்ச் பண்ணிக்கலாம். ஓகே फ्रेंड्स, இந்த வீடியோஸோட green screen வீடியோ உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். இத நீங்க டவுன்லோட் பண்ண கஷ்டமா இருக்கு அப்படினா green screen வீடியோவும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோவை நீங்க ஃபுல்லா பாத்தீங்கன்னா எப்படி வந்து இந்த எஃபெக்ட்டை டவுன்லோட் பண்றது அப்படினியும் டீடைலா தெரியும். ஓகே फ्रेंड्स, இந்த வீடியோவை நம்ம வந்து எடிட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் உங்க மொபைல்ல இருக்கக்கூடிய கைன்மாஸ்டர் அப்ளிகேஷன் ஓபன் பண்ணிக்கோங்க. இல்ல அப்படினா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும், நீ டவுன்லோட் பண்ணிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த இதுல பாத்தீங்கன்னா கண்டிப்பா 100% உங்களுக்கு வந்து அசெட் ஸ்டோர் வொர்க் ஆகும். ஓகே फ्रेंड्स, இப்போ பாத்தீங்கன்னா இதுல வந்து நம்ம பாத்தீங்க அப்படினா ப்ளஸ் ஐகான் இருக்கு. அத வந்து ஃபர்ஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ப்ளஸ் ஐகானை கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்றோம் அப்படினு பாத்தீங்கன்னா இதுல வந்து உங்களுக்கு பிடிச்ச ரேஷியோ செட் பண்ணிக்கலாம். 16:9 மூணு ரேஷியோ இருக்குது. இதே இது 4:5 ரேஷியோலயும் கிரியேட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச ரேஷியோ நீங்க வந்து கரெக்ட்டா செட் பண்ணிக்கோங்க. இப்போ பாத்தீங்க அப்படினா 16:9 ரேஷியோ கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணி முடிச்சதும் நெக்ஸ்ட் பேஜ் இப்படி தான் இருக்கும். இந்த இத வந்து ஃபர்ஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. இத கிளிக் பண்ணிட்டோம்னா நெக்ஸ்ட் பேஜ் இப்படி இருக்கும். இதுல பாத்தீங்க அப்படினா எடிட்டிங் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. எடிட்டிங் கிளிக் பண்ணிட்டு இதுல பாத்தீங்கன்னா fill screen அப்படினு ஒரு ஆப்ஷன் இருக்கும் செகண்டா. அதை கிளிக் பண்ணிட்டு இதுல பாத்தீங்கன்னா ஒரு 2.5 வந்து நம்ம செட் பண்ணிக்கலாம். 2.5 கரெக்ட்டா செட் பண்ணிக்கோங்க. ஏனா வந்து ஒரே இமேஜ் செட் பண்றீங்க அப்படினா வந்து லெந்தா இருந்தாலும் ஒண்ணே இல்ல. நிறைய இமேजेस ஆட் பண்றீங்க அப்படினா 2 இதுக்கு வந்து செட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா மேல ஒரு டிக் ஆப்ஷன், அதை கிளிக் பண்ணி நமக்கு செட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து நீங்க அது டவுன்லோட் பண்ணி வச்சிருக்க கூடிய ஃபோல்டர் எதுல இருக்கோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு பிடிச்ச இமேजेस பாத்தீங்க அப்படினா வந்து நீங்க வந்து செட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நான் வந்து ஒரு 3-4 இமேजेस வந்து ஆட் பண்ணிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து இத கரெக்ட்டா செட் பண்றது எப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இமேஜை கிளிக் பண்ணிட்டு செகண்ட்ல பாத்தீங்கன்னா சிசருக்கு நெக்ஸ்ட்ல இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு இத வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி நீங்க வந்து ஸ்கிரீனுக்கு கரெக்ட்டா செட் பண்ணிட்டு மேல டிக் ஆப்ஷன் இருக்கு, அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வேற எல்லா இமேजेसும் உங்களுக்கு கரெக்ட்டா செட் ஆயிருக்கும். ஓகே, ஒரு 3 இமேजेस தான் நான் வந்து கரெக்ட்டா செட் பண்ணிருக்கேன். நெக்ஸ்ட் என்ன பண்றேன் அப்படினு பாத்தீங்கன்னா இதுல ஆடியோ அப்படினு ஒரு ஆப்ஷன் இருக்கு. இல்ல ஃபோல்டர்ல போயிட்டு உங்களுக்கு பிடிச்ச சாங்கை நீங்க வந்து டவுன்லோட் பண்ணத இதுல வந்து இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இதுல ஒரு ப்ளஸ் ஐகான் கொடுத்து நான் வந்து இன்சர்ட் பண்ணிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்றோம் பாத்தீங்கன்னா எஃபெக்ட் தான் ஆட் பண்ண போறோம். சிம்பிளான எஃபெக்ட். ஃபர்ஸ்ட் இத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு கிளிப் கிராபிக்ஸ் அப்படினு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதுல பாத்தீங்கன்னா கெட் மோர் அப்படினு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை ஃபர்ஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண நெக்ஸ்ட் பேஜ் இப்படி தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அனிமேஷன் அப்படி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். இதுல பாத்தீங்க அப்படினா ஃபோர்த்தா இருக்கக்கூடிய மாடர்ன் அண்ட் சிம்பிள் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண அந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷனே ஷேடோ தான். இது வந்து இப்பதான் வந்திருக்கு. நீங்க வந்து யூஸ் பண்ணி பாருங்க, யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ நான் இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கேன். இதை வந்து நான் ரிமூவ் பண்ணிட்டு நான் வந்து இன்ஸ்டால் பண்றதையும் காணிக்கிறேன். இதுதான் அதோட இமேஜ். இப்போ பாத்தீங்கன்னா ஒரு மேன் சிம்பிள் போட்டிருக்காங்க, அதை கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணிட்டு நான் வந்து டவுன்லோட் பண்ணது எல்லாமே இந்த பேஜ்ல இருக்கும். இதுல பாத்தீங்கன்னா இந்த பிளேஸ்ல கிளிப் கிராபிக்ஸ் இருக்கு. இதுல லாஸ்ட்ல நான் டவுன்லோட் பண்ணி வச்சது 5.9 MB தான். ரிமூவ் பண்ணிட்டு இப்போ பாத்தீங்கன்னா திரும்ப ஒருக்கா நான் வந்து கெட் மோர் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணதும் அதே போல ஃபோர்த் ஆப்ஷன் வந்துக்கோங்க. இதுல ஃபர்ஸ்ட் ஷேடோவை கிளிக் பண்ணிட்டு டவுன்லோட் கொடுத்தேன் அப்படின்னா வந்து கண்டிப்பா எனக்கு டவுன்லோட் ஆகும். இந்த யூஸ் பண்ணீங்க அப்படின்னா வந்து கண்டிப்பா டவுன்லோட் ஆகி முடிக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை வந்து நம்ம வந்து நெக்ஸ்ட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பாத்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணி முடிச்சுட்டு திரும்பவும் அந்த இமேஜை கிளிக் பண்ணிட்டு கிளிப் கிராபிக்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. இதுல பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இருக்க எஃபெக்ட் தான் பாத்தீங்கன்னா ஷேடோ. அந்த எஃபெக்ட்டை தான் நம்ம வந்து யூஸ் பண்ண போறோம். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்ப்ளேல ஒரு 6 எஃபெக்ட் கிட்ட கொடுத்துருக்காங்க. இதுல உங்களுக்கு பிடிச்சதை நீங்க செட் பண்ணிக்கோங்க. 6 எஃபெக்ட்டுமே டிஃபரெண்டான எஃபெக்ட் தான். இதுல வந்து உங்களுக்கு பிடிச்ச எஃபெக்ட்டை ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பாத்தீங்கன்னா நான் நம்பர் 1 செலக்ட் பண்றேன். பார்த்தாலே உங்களுக்கு தெரியுது டிஃபரெண்டா ஒரு எஃபெக்ட் வந்து உங்களுக்கு ப்ளே ஆகுது. அதே போல நம்பர் 2 செட் பண்ணிக்கலாம். 6 எஃபெக்ட்டையுமே நீங்க வந்து மாத்தி உங்களுக்கு பிடிச்ச எஃபெக்ட்டை நீங்க வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ 3rd எஃபெக்ட்டை நான் கிளிக் பண்ணிக்கிறேன்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து எல்லா எஃபெக்ட்டும் ஆட் பண்ணிட்டேன். இப்படி தான் சிம்பிளாக வந்து நம்ம எடிட் பண்ணலாம். இதே இது உங்கள் பிக்சராக இருந்தால் கூட நீங்கள் வந்து சிம்பிளாக எடிட் பண்ணிக்கோங்க. மேலே வந்து ஒரு ஷேர் ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து சிம்பிளாக எக்ஸ்போர்ட் பண்ணிவிட்டு உங்கள் ஸ்டேட்டஸ் வீடியோ, இன்ஸ்டாகிராம், யூடியூப்ஸ் வீடியோஸில் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிடிச்சிருந்து அப்படின்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். இதை வந்து நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிடலாம். இதில் உங்களோட குவாலிட்டி எல்லாமே, ரெசல்யூஷன் எல்லாமே கொடுத்துட்டு இதை வந்து எக்ஸ்போர்ட் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே உங்கள் கேலரியில் சேவ் ஆயிடும். இந்த வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.